ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணும் தேவன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர்கள் என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. உங்களுக்காக யுத்தம் பண்ணும் தேவன். இந்த உலகம் உபத்திரவங்களும் போராட்டங்களும் நிறைந்த உலகம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். வேதம் சொல்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. ஆனால் இந்த போராட்டத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பிய போது ஜனங்கள் அனைவரும் பயந்து கலங்கினர். ஆனால் சிறுவனான தாவீது பயப்படவே இல்லை. அவனுக்குள்ளே நிச்சயம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கை தோன்றியது. எனவே தைரியமாக கோலியாத்தை எதிர்கொண்டான், வெற்றியும் பெற்றான். அதுபோல உங்களுக்கு விரோதமாக சத்ரு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் மனம் கலங்காதிருங்கள். உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்த தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். கர்த்தர் தாவீதின் வாழ்வில் வெற்றியை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? வைராக்கியம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சிநேகிதனும் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்றார். 1 சாமுவேல் 17:26. கோலியாத் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் தேவனையும் நிந்தித்து வந்தான். இதை கேட்ட அனைத்து ஜனங்களும் பயந்தனர். ஆனால் தாவீதுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டானது. ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய பிள்ளைகளையும் நிந்திப்பதற்கு இவன் யார் என கோபத்துடன் வைராக்கியத்துடன் எழுந்தான். தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நமக்குள்ளே தேவனை குறித்த வைராக்கியம் தேவை. நாம் எந்த அளவுக்கு வைராக்கியம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனும் நமக்காக வைராக்கியம் காட்டி நமக்காக பெரிய காரியம் செய்வார். வறுமை, கடன், பிரச்சனை, வியாதி, போராட்டங்கள் வரும்போது அதை கண்டு பயந்து போகாமல் தேவன் பேரில் வைராக்கியம் காட்டுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். 1 சாமுவேல் 17:37. தாவீதுக்குள் காணப்பட்ட மற்றொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? தேவன் பேரில் நம்பிக்கையே. தனக்கு முன்பாக பெரிய கோலியாத் நின்றாலும் தேவன் தன்னை தப்புவிக்க வல்லவர் என்று தேவனை உறுதியாய் விசுவாசித்தான். தன்னையோ தன்னுடைய திறமைகளையோ தன் பின்தொடர்கிற மனுஷர்களையோ தாவீது நம்பவில்லை. தன் முழு நம்பிக்கையும் தேவன் பேரில் வைத்ததால் தான் தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்குள்ள இருக்க பெரிய தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை கண்டு நம் தேவன் உங்களுக்கு பெரிய வெற்றியை கட்டளையிடுவார். தேவனை நாமம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45. கோலியாத்தோடு யுத்தம் பண்ணினான். பட்டயம், ஈட்டி, கேடயம் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் மேலானது நம் இயேசுவின் நாமம். எவ்வளவு போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் சாத்தான் கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். இன்றும் கூட அநேக ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை கடிந்து கொள்ள அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறது. வியாதிகள் குணமாகிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே எல்லா நாமத்துக்கும் மேலான தேவனின் நாமத்தை உபயோகிக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா போராட்டங்களிலும் நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். கர்த்தரையே நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா காரியங்களிலும் வெற்றியை கட்டளையிடுவார். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதம்.